அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பதிவில் நம்ம மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அழுகலுக்கான விபரத்தை பார்த்தோம். இன்றைக்கி அதே மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பூச்சி தாக்கம் அதை பற்றி பார்க்கலாம். இந்த பூச்சி தாக்கம் அப்படிங்கிறது நீங்கள் மாம்பழத்தை வெட்டும்போது உள்ளே இருக்க கொட்டையிலேருந்து ஒரு வண்டு வருது அப்படின்னு சொன்னால், இந்த வண்டு உள்ளே போயிருக்க வேண்டிய நேரம் என்னென்னா பூவிலேருந்து காயாக மாறும்போது அந்த டைமில், அதுக்கப்புறம் போகாது, அந்த டைமில் போகும். ஒன்று அப்படியே அதுக்கு அடுத்த லெவலில் போயிருந்தால் அது எப்போ போகும்னா, ஒரு சின்ன காயாக இந்த சைஸில் சின்ன காயாக இருக்கும்போது அப்போ ஓட்டை போட்டு உள்ளே போயிடும். ரெண்டு விதமான தாக்கம், ஒன்று பூவிலேருந்து வர்றது அல்லது ஓட்டை போட்டு உள்ளே போகிறது. திருப்பியும் சொல்கிறேன், மாம்பழத்தில் நம்ம எந்த பூச்சி தாக்கம் நோய் தாக்கம் இல்லாமல் பண்ணணும்னா இதை செய்ய வேண்டிய நேரம் பூ எடுக்கிற நேரம். அந்த பூ எடுக்கிற நேரத்தில் நம்ம இந்த வண்டுகளுக்கோ நோய்களுக்கோ எதிரான ஒரு செயல்பாடை செய்யணும். முதல் காரியம். ரெண்டாவது காரியம், மரத்தோட 4 திசையிலையும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அல்லது சந்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா 2 திசையில் மரத்துலேருந்து 6 அடி 7 அடி தள்ளி ஒரு மண்ணை 2 அடி அகலம் 1/2 அடி ஆழம் இருக்கிற மாதிரி ஒரு கிளறி விட்டு அதில் முதல் தண்ணி ஊற்றிக்கணும். 20 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி அந்த இடத்த ஃபுல்லாக ஈரப்படுத்திட்டு 1 கிலோ சாம்பல் அதில் உள்ளே போடணும். 1 கிலோ சாம்பல். சாம்பல்னால் விறகு எரித்த சாம்பல், உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய காய்ந்த இலைகளை எரித்த சாம்பல், எவ்வளோ கிடைக்குதோ அதுக்குள்ளே போட்டுக்கிட்டே வரணுங்க. போட்டு அதில் தண்ணி ஊற்றணும். பொதுவாக மரங்களில் நோய் தாக்கம் வர்றதும் பூச்சி தாக்கம் வர்றதும் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, சாம்பல் சத்து குறைபாடு. சாம்பல் சத்து குறைபாடாக இருக்கிற மரங்கள்லாம் அந்த இலை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அல்லது நோயை வரவேற்கிற மாதிரி இருக்கும். சாம்பல் சத்து தான் நோய் எதிர்ப்பு தன்மையை தரும். அப்போ சாம்பல் அங்கே வச்சு தண்ணி கொடுக்கணும். இதுதான் முதல் காரியம். அடுத்து ரெண்டாவது, முடிஞ்ச வரலும் 2 மாதம் கூட ஒரு கைப்பிடி சுண்ணாம்பு, கடையில் இருக்கிற சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா, கைப்பிடி சுண்ணாம்பு வாங்கி போட்டுடலாம். அதுவும் சென்னை மாதிரியான பகுதியில் கண்டிப்பாக போடுறது நல்லது. மூணாவது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா மாதம் ஒரு தடவை எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அது மாதிரி புண்ணாக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு ஒரு வாளி தண்ணியில் அதை 1 கிலோ கலந்து அந்த திசையிலையும் இந்த திசையிலையும் பிரித்து ஊற்றலாம். இல்லை 4 பக்கம் என்னால் ஊற்ற முடியும் அப்படின்னா 5-5 லிட்ரு, 20 லிட்ரு வாளின்னா 5-5 லிட்ரு பிரித்து ஊற்றி விட்டுறது நல்லது. அப்படி பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அப்படி பண்ணிட்டா மரங்களுக்கு வேணுங்கிற சத்தும் கிடைக்கும், அதே நேரத்தில் அந்த சாம்பல் சத்தும் கிடைக்கும். இந்த 2 காரியம் நமக்கு எதிர்காலத்தில் மாமரங்களை எந்த நோய் இல்லாமல் பாதுகாக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். தண்ணீர் முடிஞ்ச வரையிலும் 15 நாளுக்கு ஒரு முறை தான் கொடுக்கணும். ரொம்ப மோசமாக வச்சாலும் 10 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும். அளவுக்கு அதிகமான தண்ணி கொடுத்தீங்கன்னா, மரம் ஈரம் காஞ்சதுன்னா, நிறைய பேர் சொல்கிறோம்ல, மாம்பழம் நான் போட்டேங்க அதில் மாம்பழத்தை அறுத்து சாப்பிட்டா சுவை இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த காரியம், அதாவது சாம்பல் போடுறது, முடிஞ்சால் மண்புழு உரம் பக்கத்தில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம், மண்புழு உரம் போடுறது, சுண்ணாம்பு தூள் போடுறது, இது அடிப்படையான ஒரு காரியங்க. இதுக்கிடையில் உங்களுக்கு சாணம் கிடைக்குதான்னு பாருங்கள். மக்குன சாணம் கிடைச்சா, சாணமோ ஆட்டுப்புழுக்கையோ அது மாதிரி கிடைச்சதுன்னா வாங்கி போட்டுக்கோங்க. மூணாவது முக்கியமான காரியம் அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு வேப்பங்கொட்டை அதிகமாக கிடைக்கும். வேப்பங்கொட்டை சீசன் வரும், வேப்பங்கொட்டை கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. கையில் அதை வச்சுக்கிறது பல்வேறு விதமான நோய்களை சரி பண்ண வாய்ப்பாக இருக்கும். மாமரத்தில் இப்போ கூட பாருங்கள், இப்போ வெயில் அதிகமாக இருக்குல்ல, இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா மாமரத்தோட உடம்புலேருந்து ஏதோ ஒரு தூள் மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தண்டு துளைப்பான் உள்ளே போய் மரத்தில் இருக்க தூளை வெளியில் தள்ளுதுன்னு அர்த்தம். ரொம்ப எளிமையாக செய்ய இந்த வேப்ப எண்ணெய் கரைசல், வேப்பங்கொட்டை கரைசல் இதை பயன்படுத்தணும். ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்கா, பக்கத்தில் இருக்க கடைகளில் மெட்டாரைசியம் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்கும், 100 ரூபாங்க அந்த பவுடர். மெட்டாரைசியம் அதை வாங்கிட்டு தண்ணியில் கரைச்சி உடம்புல ஊற்றணுங்க. உடம்புல ஊற்றுறப்ப அந்த ஓட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அது பரவி போய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த புழுவை கொல்லும்.
அப்படி கொன்னா தான் மரம் தப்பிக்கும். இல்லைன்னா நிறைய நேரத்தில் மரம் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. கவனமாக செய்யுங்க, பார்த்துக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.